வணக்கம். ஐ எம் அட்வொகேட் திருவேங்கடம். சிவில் வழக்குகளாங்க 5 வருடம், 10 வருடம், 15 வருடங்கள் ஆவதற்கு காரணம் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமன்றத்தினால் காலதாமதம் ஆகிறதா, வழக்கறிஞரால் காலதாமதம் ஆகிறதா என்பதை நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக நீதிமன்றத்தால் வழக்கு காலதாமதம் ஆகாது. நீதிமன்றம் உங்கள் வழக்கு தாக்கல் செய்தலிருந்தோ அல்லது நீங்கள் எதிர்மனுதாரர்கள் இருந்தால் நீங்கள் 30 நாள், 60 நாள், 90 நாட்கள் பதில் மனு தாக்கல் செய்யும் வரை காலக்கெடு கொடுக்கும். அதன் பின்பு ட்ரையல் ஸ்டேஜுக்கு வருங்க. பெரும்பாலும் உங்களுடைய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருப்பதாலும், அதிக வழக்குகள் இருப்பதாலும், நீதிமன்றமாக உங்கள் வழக்கை வேகப்படுத்தும் போது மட்டும்தான் அதை நடத்துவார்கள். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கோர்ட் என்ற ஆப் வந்துருச்சு. அதில் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்கள் வழக்குடைய ஸ்டேஜ் என்னங்கிறதெல்லாம் தெரியும். வழக்கறிஞர்களால் தான் அதிகபட்சம் அவர்களுடைய வேலைப்பளுவால் தான் வழக்குகள் காலதாமதம் ஆகிறதே ஒழிய நீதிமன்றத்தால் வழக்குகள் காலதாமதம் ஆவதில்லை. சிவில் வழக்குகளே அதிகபட்சம் கீழமை நீதிமன்றங்களில், விசாரணை நீதிமன்றத்தில், ட்ரையல் கோர்ட்ல 2 வருடங்களில் முடித்துவிட முடியும். அதற்கு நீங்கள் உங்கள் வழக்கறிஞரை அடிக்கடி தொடர்பு கொண்டு அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ், எப்படி இருக்கு, என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி அவரை சென்று பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். பலர் வாய்தாவுக்கே செல்வதில்லை. வழக்கை போட்டுவிட்டு வீட்டிலே இருந்து கொள்கிறீர்கள். வழக்கறிஞர்களுக்கு உங்களை போன்ற ஒரு வழக்கு அல்ல, 100 வழக்கு, 200 வழக்கு, 500 வழக்குகளுக்கு மேல் இருக்கும். நீதிமன்றம் எந்த வழக்கை வேகப்படுத்துகிறதோ அந்த வழக்கை மட்டும் நடத்தி கொண்டிருப்பார்கள். உங்கள் வழக்கை வேகப்படுத்த வேண்டும், உங்கள் வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வழக்கறிஞரை ஒவ்வொரு வாய்தாவுக்கும் சென்று பாருங்கள். முடிந்தால் நீதிமன்றத்திற்கும் செல்லுங்கள். அப்பொழுதுதான் அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் வழக்கை விரைவுபடுத்த முடியும். எதுவும் செய்ய முடியவில்லை, நீதிமன்றம் போக முடியவில்லை என்றால் கோர்ட் ஆப்னு ஒன்று இருக்குங்க. அதை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்கள் வழக்கு நம்பரை அதில் சேவ் பண்ணிட்டு என்ன ஸ்டேஜ் வருதுங்கிறத தெரிந்து கொண்டால் அந்த ஸ்டேஜ் படி நீங்கள் உங்கள் வழக்கறிஞரிடம் விளக்கம் கேட்டு உங்கள் வழக்கை, சிவில் வழக்கை 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க முடியும்.